மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய மிக முக்கியமான நோக்கம் சமூக நல்லிணக்கம். எல்லா மொழி பேசுகிற மக்களும், எல்லா பண்பாடுகளை கடைபிடிக்கிற மக்களும், எல்லா மதங்களை போற்றுகிற மக்களும் ஒற்றுமையோடு வாடுவதற்கு எல்லோருக்கும் எல்லாம்ங்கிற ஒரு நீண்ட இலக்கோடு திராவிட மாடல் ஆட்சி நீட்சியாக வேண்டும் என்றார். இந்த 5 ஆண்டு காலத்தில் இப்போது வாக்களிக்கவில்லை என்றாலும் இந்த மக்களுக்காக இங்கு புதிதாக 6 கல்லூரிகளையும் ஏறத்தாழ 13 மேம்பாலங்களையும் புதிதாக ஒரு ஐடி பார்க்கையும் இங்கே அண்ணன் ஏற்கனவே சொன்னது மாதிரி குறைவாக நிதி ஒதுக்கப்பட்டதற்கு அதிகப்படியான நிதி ஒதுக்கி மேம்பாலங்களையும் இங்கு இந்தியாவிலே முதல் முறையாக சுற்றுச்சூழலுக்காக யானைகள் வழித்தடங்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கான புது வழித்தடங்களை உண்டு செய்து ரொம்ப முக்கியமாக தனிநபர் வருமானத்தில் கோவை என்கிற மாவட்டத்தை உயர்த்தி காட்டியிருக்கிறோம். ஒட்டுமொத்த இந்தியாவில் எந்த மாநிலங்களும் எல்லா மாநிலங்களிலிருந்து இங்கே வந்தா வாழலாங்கிற நிலையை திராவிட மாடல் தொடர்ச்சியாக தந்தை பெரியார், அண்ணா, தலைவர் கலைஞர் வழி நின்று இடையில் கருவர் காமராஜர், ஏன் பெருமரியாதைக்கு பொன்முடிச்சம்பளம் எம்ஜிஆர் போன்றவர்களால் தொடர்ச்சியாக உழைப்பு என்பது எல்லோருக்கும் எல்லாம் என்பது இன்னைக்கு இந்தியாவிலேயே காலரை தூக்கி சொல்ல முடியும். தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு தான் முதலிடம். இந்தியாவிலேயே தொழில் தொடங்குகிற மாநிலங்களில் தமிழ்நாடு தான் முதலிடம். இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகிற மாநிலங்களில் தமிழ்நாடு தான் முதலிடம். இந்தியாவிலேயே இங்க இருக்கக்கூடிய பர்காபிட்டா இன்கம் என்று சொல்லக்கூடிய அதிலும் தமிழ்நாடு தான் முதலிடம். இந்தியாவிலேயே இங்க சமூக நல்லிணக்கம் நிறைந்திருக்க மாநிலம் தமிழ்நாடு தான் முதலிடம். இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலெடுத்திருப்பதால் தான் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒருபோதும் வட இந்திய கனவு வருவதே இல்லை. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு யாரும் நாங்க பீகார் போறோம், யூபி போக போறோம் எந்த கனவு இருக்காது. அதற்கு காரணம் திராவிட மாடல் ஆட்சி, திராவிடம் என்கிற தத்துவம் தொடர்ச்சியாக இருக்கிறது. இது மக்களுக்கான தத்துவம். கோவை என்கிற நகரை எங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்றாலும் நாங்கள் புறக்கணிக்கவில்லை. காரணம், இந்த ஆட்சி வாக்களித்தோருக்கும் வாக்களிக்காதவருக்கும் இணைந்த ஆட்சி. இது இங்க மதச்சார்பின் மண்ணாக பார்க்கிறோம். இங்க இருக்கக்கூடிய மருதமலை முருகன் கோயில் தொடங்கி, கோணியம்மன் கோயில் தொடங்கி, மேலே செஞ்சேரி பழமுருகன் கோயில் தொடங்கி அத்தனை கோயில்களுக்கும் மீண்டும் குடமுழுக்கு ஏற்படுத்தி தம்பியோட சொன்னாங்க தமிழில் ஓத வேண்டும் என்று சொன்னார்கள். பரவாயில்லை, தமிழில் ஓத வேண்டும் என்ற சட்டத்தை தலைவர் கலைஞர் கொண்டு வந்த பின்புதான் இங்கு கந்தன் போற்றி, முருகன் போற்றி, விநாயகா போற்றி, பெருமாள் போற்றி, போற்றி போற்றி என்கிற வாசகங்கள் கருவறையில் ஒலிக்க ஆரம்பித்தது. அதற்கு முன்பு சமஸ்கிருத மந்திரங்கள் மட்டுமே இருந்தது. அந்த சமூக நல்லிணக்கத்தை மீண்டும் விதைப்பதற்கு திராவிட மாடல் ஆட்சியில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் எங்கள் குரல் மீண்டும் ஒலிக்கும். நன்றி.